Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. EPS SP வேலுமணி தரப்பு அணிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் நேற்று இரவு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த சில நாட்களாக அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து தொடர்ந்து ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், SP வேலுமணி தலைமையில் ஒரு அணியும் என 2 அணிகளாக பிரிந்து அவர்கள் பல்வேறு கட்ட ஆலோசனை என்பதை நடத்தி வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை பொறுத்தவரையில் இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அவர்களுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 22 MLAக்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் அவரோட நிலைப்பாட்டை முன்னிறுத்தி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி தொடரக்கூடாது என 22 பேர் வாக்களித்திருந்தார்கள். அதனையடுத்து SP வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய 25 MLAக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தெரிவித்திருந்தார்கள். அதன் இடையில்தான் அதிமுகவில் 2 பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் பல்வேறு ஆலோசனையை மேற்கொண்டு இருந்தார்கள். SP வேலுமணி தரப்பை பொறுத்தவரையில் உடனடியாக அதிமுகவில் பொதுக்குழு கூட்ட வேண்டும், தோல்வி குறித்து ஆராய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டது. இரு தரப்பினரும் மாறி மாறி ஒருவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில்தான் நேற்று SP வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நேற்று ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் ஆதரவு MLAக்கள் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கட்சி ரீதியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிராக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையும் SP வேலுமணி தரப்பு 25 MLAக்கள் அவர்களுக்கு தாவேகாவுக்கு ஆதரவாக அளித்திருந்தார்கள். அந்த நிலையில் கட்சி தாவல் சட்டம் தொடர்பாக சபாநாயகரிடம் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரை பெறுவதற்கு 28ஆம் தேதியுடன் கால அவகாசம் என்பது நிறைவட இருக்கிறது. இந்த நிலையில் இன்று மற்றும் நாளைக்குள் 2 தரப்பினரும் முடிவு எடுக்கக்கூடிய அந்த கட்டாயமான அந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் பொறுத்தவரை தற்போது வரை கொறடா மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் என்பது நியமனம் நடைபெறாமல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலைதான் EPS மற்றும் SP வேலுமணி இந்த 2 அணிகளுக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. EPS அணிகளைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரும், SP வேலுமணி அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் 2 பேரும் என 4 பேரும் கலந்து கொண்டு நீண்ட நேரமாக அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை உடன் எட்டப்படாதால் இன்று காலை 11 மணிக்கும் அதே விடுதியில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய பேச்சுவார்த்தை பொறுத்தவரையில் SP வேலுமணி தரப்பில் EPSக்கு 3 முக்கிய நிபந்தனைகள் வைத்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது SP வேலுமணி தரப்பில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் பதவி என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு வழங்கப்பட வேண்டும். அதே சமயம் கட்சியின் உயர்மட்ட குழு அமைக்கப்பட வேண்டும். பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்விக்கான குறித்த அந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த முக்கிய 3 நிபந்தனைகள் EPS தரப்புக்கு வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 3 நிபந்தனைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் உடனடியாக நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என SP வேலுமணி தரப்பில் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் முதலில் வாருங்கள், பிறகு விவாதிக்கலாம் என்ற நிலைப்பாட்டை EPS தரப்பு எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை முடிவின்றி நிறைவடைந்த நிலையிலும் இன்றும் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது அந்த பேச்சுவார்த்தை ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் சமரசம் TV சண்முகம் பொறுத்தவரையில் இந்த சமாதானத்திற்கு மனம் இறங்காமல் இருப்பதாகவும் அவரை தனிப்பட்ட முறையில் SP வேலுமணி சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளை கடைசி நாளாக இருக்கின்றது. அதாவது இந்த கட்சி தாவல் சட்டம் என்பது 28ஆம் தேதியுடன் நிறைவட இருக்கின்றது. ஆனால் இன்று நாளைக்குள் 2 தரப்பினரும் முடிவு எடுக்கக்கூடிய அந்த கட்டாயத்தில் தான் தற்போது இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி கே பழனிசாமி வீட்டில் இருந்து தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன், ராஜ
ராஜ்யசபா MP இன்பதுரை, தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் தற்போது சபாநாயகரை சந்திப்பதற்காக அவர்கள் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அல்லது நாளைக்குள் முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி தாவல் சட்டம் தொடர்பாக அந்த புகார் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து விவாதிப்பதும் அது குறித்து விசாரிப்பதற்காகவும் அவர்கள் சென்று இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் பிறகு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதெல்லாம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இவர்கள் SP வேலுமணி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பினர் நேற்று தனியார் விடுதியில் இவர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் ஏற்படக்கூடிய பிளவுகளுக்கு தீர்வு எட்டக்கூடிய 2 நாட்கள் என்பது இன்று அல்லது நாளை இருக்கிறது. இன்றும் பொறுத்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலை எங்கே செல்கின்றது, எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் EPS தரப்பினர் சபாநாயகரை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகம் சென்றிருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்.